துலா ராசிக்காரர்களே, இந்த மாதம் நீங்கள் எடுக்கும் முடிவு உங்கள் வாழ்க்கையை உயர்த்துமா? இல்லை கீழே இழுக்குமா? இந்த மாதம் சமநிலை சிந்தனை முன்னேற்றம் மிகவும் முக்கியம். ஒரு பக்கம் மட்டும் பார்த்து முடிவு எடுத்தால் வாய்ப்பு கைவிடப்படும். வீடியோவை கடைசி வரை பாருங்கள். 2026ஆம் ஆண்டு வைகாசி மாதம் மே 15 முதல் ஜூன் 14 வரை துலா ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? பார்ப்போம். ஹஸ்ட்ரோ தமிழ் வியாசா ஸ்ரீயின் வணக்கம். இந்த வைகாசி மாதம் சமநிலை, முன்னேற்றம், புதிய வாய்ப்புகள் கொண்டு வரும் ஒரு முக்கியமான காலம். குறிப்பாக பொருளாதார முன்னேற்றம் காணும் மாதம். இந்த மாதம் நீங்கள் எந்த விஷயத்திலும் இரு பக்கத்தையும் பார்த்து யோசித்து முடிவு எடுக்க வேண்டும். வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை பணியிடத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். பதவி உயர்வுக்கு வாய்ப்பு உண்டு. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் செய்பவர்களுக்கு சராசரிக்கு மேல் லாபம் கிடைக்கும். ஆனால் தாமதம் செய்யாதீர்கள். தயக்கம் வேண்டாம். முடிவெடுக்க தாமதித்தால் நல்ல வாய்ப்புகள் கைவிடப்படும். நிதி நிலையை பொறுத்தவரை வருமான ஆதாரங்கள் அதிகரிக்கும். முதலீடுகள் நல்ல லாபம் தரும். பழைய நிதி பிரச்சனைகள் குறையும். சேமிப்பு செய்ய நல்ல நேரம். ஆனால் ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். தம்பதியருக்கு நெருக்கம் அதிகரிக்கும். புதிய உறவுகள் உருவாகலாம். முக்கிய முடிவுகளில் குடும்ப ஆலோசனை கேட்கவும். உயர்கல்வி கற்கும் மாணவர்களுக்கு மிகவும் சாதகமான காலம். வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. ஆரோக்கியம் பொறுத்தவரை பெரிய பிரச்சனைகள் இல்லை. ஆனால் வேலை காரணமாக மன அழுத்தம் வரலாம். உணவில் கவனம் அவசியம். கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஏப்ரல் 22, 23. ஹஸ்ட்ரோ தமிழ் வியாசா ஸ்ரீயின் சித்திரை மாத பலன் உங்களுக்கு சரியா இருந்ததா? உங்களின் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து தனுசு ராசி வைகாசி மாத பலன்களை பார்க்க மறக்காதீர்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க லைக், ஷேர், ஃபாலோ செய்யுங்க. இங்கு கூறப்பட்டவை பொதுவானவை. தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். நன்றி.